ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான ஒரு சோள குழிப்பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்ச சோளத்தை நல்லா அரைச்சி மாவு ஒரு 3 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு 2 கப் வெள்ளைச்சோளம் எடுத்துக்கலாம், 1 கப் அரிசி, அரை கப் உளுந்து, அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம். இதெல்லாம் நம்ம ஒரு 5 to 6 hours ஊற வச்சுட்டு நல்லா மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிருக்கு. வெயில் காலத்தில் ஒரு 2 மணி நேரம் வெளியில் வச்சாலே மாவு ரெடி ஆயிரும். குளிர்காலமாக இருந்தால் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வச்சோன்னா மாவு ரெடி ஆகி கிடைக்கும். இப்போ இன்னைக்கு நம்ம இந்த மாவில் நம்ம குழிப்பணியாரம் செஞ்சிடலாம். இந்த மாவில் தோசை செஞ்சாலும் நல்லாயிருக்கும், இட்லி பண்ணாலுமே இட்லிக்குமே நல்லா சூப்பராக வரும். அதுக்கு நம்ம இப்போ இதில் கலந்துக்கிறதுக்கு சேர்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் பொருட்கள் சேர்க்கணும். அதை ரெடி பண்ணிடலாம். பணியாரத்துக்கு எப்போவுமே மாவு இட்லி பதத்துலேயும் மாவு பதத்துலேயும் இருக்கக்கூடாது, தோசை பதத்துலேயும் வேண்டாம். இப்போது இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். மாவு கரைக்கும் போது தோசை பதத்தை விடவும் கொஞ்சமாக நம்ம லூஸாகவே கலந்துக்கணும். அப்போதான் நம்ம பணியாரம் சுடும்போது நல்ல வெளியில் கொஞ்சம் மொறுன்னு உள்ள சாஃப்டாக நல்லா இருக்கும். ரொம்ப கெட்டியாக மாவு இருந்துச்சுன்னா அது சீக்கிரத்துலேயே ஆறின உடனே ரொம்பவும் மாவாக தெரிய ஆரம்பிச்சிரும். அதனால் நம்ம கொஞ்சம் இந்த பதத்தில் மாவு கரைச்சிக்கணும். இந்த மாவை ப்ளைனாக நம்ம பணியாரம் சுடுறதை விட கொஞ்சமாக ஒரு தாளிப்பு சேர்த்து சுட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தாளிப்புக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக அதில் எண்ணெய் சேர்த்து உளுத்தப்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டு அது கூடவே பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அது கூடவே ஒரு பச்சை மிளகாய், நறுக்கின கருவேப்பிலை கொஞ்சம், மல்லி இலை கொஞ்சம், துருவின ஒரு கேரட்டு சேர்த்து 1 or 2 minutes நல்லா அதை வதக்கி விட்டு அதை நம்ம இந்த மாவில் சேர்த்து விட்டுற வேண்டியதுதான். இப்போ நம்ம இந்த மிக்சரை வதக்கி வச்சிருக்கிறத மாவு கூட சேர்த்துடலாம். சேர்த்து கலந்துட்டு நம்ம இப்போ பணியாரம் ஊற்றிட வேண்டியதான். இதில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி எல்லா குழியிலையும் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி விட்டு நம்ம இப்போ கல் சூடானதும் மாவு அதில் ஊற்றிடலாம். ஊற்றும்போது ஓரத்தில் உள்ள குழிகளை முதல்ல ஊற்றிட்டு நடுவில் கடைசியாக ஊற்றினோன்னா வேகிறது ஈக்குவலாக வெந்துடும். நடுவில் தீ அதிகமாக சூடு இருக்கிறதுனால ஓரங்குழி முதல்ல ஊற்றி விட்டுறலாம். அதுக்கப்புறம் நடுவில் மாவை ஊற்றிக்கலாம். வெள்ளை சோளத்தில் நிறைய நார் சத்து இருக்கிறதுனால குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே இது ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு. இதை நம்ம மிதமான தீயில ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். நம்ம இதை திருப்பி போட்டு மறுபக்கமும் வேகிற மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நமக்கு பணியாரமெல்லாம் ரெடி ஆயிருக்கு. இப்படி நம்ம பண்ணி பார்க்கும்போது இப்படி மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா பணியாரம் வெந்திருக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் நம்ம எடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.